ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று இந்த வாசனத்திலே வாசிக்கிறோம். நம்மை எல்லாவித சூழ்நிலைகளிலும் நமக்கு பலனை தந்து நம்மை பலப்படுத்துகிற தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாச பாஷை என்று சொல்லுகிற பொழுது, விசுவாச வார்த்தைகள் என்று சொல்லுகிற பொழுது அது எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. என் அவ்வளோ சுலபமாய் எந்த காரியமும் எந்த வல்லமையாலும் என்னை ஜெயிக்கவோ தோற்றுவிக்கவோ அல்லது தோற்று போக செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல தேவனை மேற்கொள்ளத்தக்க அல்லது விழுத்திவிடத்தக்க ஒரு வல்லமை ஒன்று இந்த உலகத்தில் அவ்வளவு பெரியது இல்லவே இல்லை. காரணம், நமக்குள்ளே, எனக்குள்ளே, உனக்குள்ளே இருக்கிற அந்த இயேசுவானவர் மகா பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. The Christ who dwells in you is so powerful. There is no any natural forces can overpower that Christ power. Hallelujah. தேவன் நமக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் சொன்னாரா, எனக்குள்ள எவ்வளோ பெரியவர் இருக்கிறார், ஏசப்பா எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா, எனக்குள்ள அவர் 10,000 மடங்கு அளவு அவரை பெரியவராய் நான் உணர்கிறேன் என்று சொல்லி. அதுக்கு இன்னொரு போதகர் சொல்லுகிறார், நான் 10,000 அல்ல, லட்சம் கோடி அளவுக்கு அந்த வல்லமை எனக்குள்ளே பெரியதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. I am fortified from within. அல்லேலூயா. அந்த தேவ வல்லமை, உங்களை பலப்படுத்துகிற வல்லமை, உங்களை ஜெயிக்க வைக்கிற வல்லமை, உங்களுக்கு வருகிற தோல்விகளை முறியடிக்கிற அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. காரணம், தேவாதி தேவனே உங்களுக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே அபிஷேக வல்லமை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய பலன், தேவனுடைய திராணி, அவைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. You have God's wisdom, strength and ability in you. Hallelujah. அதனால நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் என்ன தெரியுமா? God is my strength. தேவன் எனக்கு பலனானவர். நான் யாருக்கு பயப்படுவேன்? எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்பட மாட்டேன். எந்த நிலைமையை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன். எந்த போராட்டத்தை பார்த்து நான் பின்னோக்கி போக மாட்டேன். கர்த்தர் என்னை ஜெயிக்கும்படியாய், அவருடைய நாமத்தை சொல்லும்படி அவர் என்னை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்மை ஜெயிக்க வைக்க உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். God strengthens you even today. இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளையே, அந்த வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். தேவன் நம்மளை தலை குனிவுக்கல்ல, தலை நிமிர செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை பலப்படுத்துகிற தேவனை, ஜெயத்துக்குள்ளும் காரியங்களுக்குள்ளும் எங்களுடைய பலங்களை தாண்டி, பலவீனங்களை தாண்டி உம்முடைய மகா பெரிய வல்லமை, மகா மேன்மை உள்ளதாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அது எங்களை ஜெயத்தை நோக்கி, விடுதலை நோக்கி, சுகத்தை நோக்கி, நன்மைகளை நோக்கி, ஆசீர்வாதங்களை நோக்கி வழி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. ஜீவனின் பலனானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீரே. நாங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறபடினாலும் நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த காலையிலே பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள், சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய பலனை அனுபவிப்பார்களாக. உம்முடைய பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க ஏசப்பா. வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.